இந்த கழிவு நீர் சாக்கடை எப்படி உங்க அண்ணன் எடுத்துட்டு போறேன் பாரு. எங்கேயும் தங்காது. நோ கொசு, நோ டங்கு, நோ சங்கு. அடையாறு, கூவாறு, கொற்றலையாறு கழிவு நீர் கலப்பதால இந்த நிகழ்வு வருது. என் மக்களின் வாழ்விடத்திலிருந்து இந்த கூவங்கிற நல்ல தெளிந்த நீர் ஒன்னாறு தான். இந்த கூவத்துக்கிட்ட ஆட்சி கொடுத்ததுனால அது குப்பையாயிட்டது. உன் அண்ணன் மாத்துறேன். எப்படி மாத்துறேன் பாரு, கொஞ்சம் பாரு, பொறுமையா பாரு. இதெல்லாம் எடுத்துறோம். இந்த இந்த ஆகாய தாமரை செடிகள் எல்லாம் தூக்கிறோம். இந்த மாதிரி இந்த ரெண்டு கரையிலையும் இப்படி பெருங்குழாய்களை உங்க அண்ணன் புதைச்சிட்டு என்ன பண்றேன், இப்ப இது என்னது, பல்லாவரத்திலிருந்து போற நீர். அங்க என்ன பண்ணது, மீனம்பாக்கத்திலிருந்து போற நீர். ஆலந்தூர்ல இப்படி தனித்தனி குழாய் எடுத்துட்டு போய் ஜாயின் போடுறேன் பாரு. எப்படி போடுறேன் பாரு, போட்டு பாரு இப்படி குழாயை கொண்டு போய் ரெண்டு பக்கமும் எல்லா இடத்தையும் கொண்டு சேர்த்து இது இந்த மாதிரி போட்டிருக்க மாதிரி ஜாயின் போட்டிருக்கேன். தெரியுதா? ஆமா, இப்படி கொண்டு போய் எடுத்துட்டு போயிருவேன். இதுக்குள்ள நீர் கலக்காது, கழிவு நீர் கலக்காது. இப்ப இந்த கரை நடுக நல்ல சோலைகளை வளர்த்து அங்கே ரெசார்ட் கட்டி படகு போக்குவரத்துலாம் விட்டு நீ கூவாருன்னு சொல்ல முடியாது. நாத்த எடுக்காது, நல்லா இருக்கும், சுகாதாரமா இருக்கும். அங்கே நீ ரெஸ்டாரண்ட் கட்டிக்கலாம், அங்கே விளையாட்டு திடல், ஷட்டில் கோட்டு எல்லாம் போட்டு தருவேன். நீ கேரளால எல்லாம் போட் ஹவுஸ் போகுதுல, அப்படி போகும். நீ நல்லா சுற்றுலா போகலாம். நீ இந்த சைக்கிள் மோட்டர் பைக்கில் போறது மாதிரி இந்த இவங்க மாதிரி மெட்ரோ போட்டு வந்தாலும் இருக்க மாட்டேங்க. இதுல கூட நீ அவசரமா போகலாம். ஆறுகளில் இந்த என்ன பண்ணுவேன், இந்த நீரை ஒரு 100 கிலோமீட்டர் புறநகர் கொண்டு போய் 200 ஏக்கர் 300 ஏக்கரை எடுத்து இந்த நீரை கொண்டு போவேன். இந்த கழிவு நீரெல்லாம் கொண்டு போய் சுத்திகரிப்பேன். எப்படி சுத்திகரிக்கிறேன் பாருவாங்க அண்ணன். அங்கே உனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பேன். கடல்ல கலக்க விட மாட்டேன், கழிவு நீரை கலக்க விட மாட்டேன். இங்கேயும் அதே மாதிரி கழிவு நீருக்கு குழாயை பதிச்சு இப்படி எடுத்துட்டு வந்துடுவேன். கடலோர பகுதியில் வாழ்ற மக்கள்கிட்ட இருந்து இங்கே கொண்டாந்து சுத்திகரிச்சு அது என்ன பண்ணுவேன், பாதுகாப்பா இந்த நீரை எடுப்பேன். சுத்திகரிக்கும் நீரை சாலை போட, மரக்கண்டுகள் வளர்க்க, வீடு கட்ட, புரியுதா, விளையாட்டு திடலை நினைக்க, இந்த கிரிக்கெட்டுக்கெல்லாம் 2,50,000 நினைக்கிறாங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பலவடி பணை திட்டம், இந்த மாதிரி புல்வெளிகளை எப்படி நினைக்கிறேன், அந்த நீரை வச்சு நினைப்பேன். எந்த நீரை, கழிவு நீரை சுத்திகரிச்சு எடுத்துருந்தேன். இப்படிலாம் கலக்க முடியாது.